அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய காலையில் விழித்த பின்னாடியே உலக முஸ்லீம்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி காத்து கொண்டிருந்தது. அந்த செய்தி தான் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி ஹுசைன் கமேனி அவர்களுடைய அந்த மரண செய்தி தான். கேட்ட பின்னாடி நிச்சயமாக என்னால் ஜீரணிக்கவே முடியல. இந்த தலைவர் நிச்சயமாக உலக மக்களால் நேசிக்கப்பட்டு பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு வரையும் காணப்பட்டிருக்கிறார். கொள்கைகளை கடந்து, சித்தாந்தங்கள், சில கருத்து முரண்பாடுகளை கடந்து இன்றைக்கி மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அலி அல் கொமேனி அவருடைய அந்த மரண செய்தியை பிரஸ் டிவி அறிவிக்குது. ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த செய்தி வருவதற்கு முன்பாக நேற்றைய தினம் தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப்பும் அதே போல் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாகவும் நாங்கள் ஆயத்துல்லா கொமேனியை கொன்னுட்டோம், அவர் ஏன் உயிரோடு இருக்காருன்னு ஈரான் தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருந்தால் அவர் வெளியே வந்து பேசட்டுமே, அவருடைய செய்திகள் வெளிவரட்டுமே சொல்லிட்டு நக்கலாக சில பதிவுகளை தொடர்ந்து ட்ரம்ப்பும் இந்த நெத்தனியாகவும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூட ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கும் போது எங்களுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, சில தலைவர்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த போர் என்பது ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. இதுவரையிலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி ஏன் இந்த செய்தி நான் இப்போ தாமதமாக பதிவிடுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னும் தோணுது ஆயத்துல்லா அலி அல் கொமேனி அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்னால் செய்தியை பதிவு போடவே முடியல. பல்வேறு ஊடகங்களை தேடிகிட்டே இருக்கேன். அதாவது ஒரு ஊடகங்கள் இந்த செய்தியை எந்த விவரமாக சொல்லுது, வெறும் தமிழ் ஊடகங்களை என்றைக்கு நம்ப முடியாது. தமிழ் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா சில போலியான செய்திகளை போட்டுருது. அதனால் ஆங்கில ஊடகங்கள், இன்னும் ஈரான் டைம்ஸ், தெஹ்ரான் டைம்ஸ் போன்ற ஊடகங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் தான் இன்றைக்கி காலையில் அந்த செய்தி என்பது மிகவும் தாமதமாக தான் கிடச்சிச்சு, உடனடியாக கிடைக்கல. ஸோ இந்த செய்தி இன்றைக்கி தெஹ்ரான் டைம்ஸ் வெளியிட்டுச்சு. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாக்கள், ப்ரெஸ் மீடியா வெளியிடக்கூடிய சமயத்தில் தான் அது மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தியாக இருந்துச்சு. அந்த செய்தியை வாசிக்கக்கூடியவர் அழுகிறார், அப்படி கண் கலங்கி நிற்கிறார். உச்ச தலைவர் ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணம் ஒரு மலை போல அவர் நின்று கொண்டிருந்தார், உறுதியாக இருந்தார், ஈமான் அவ்வளோ உறுதியாக இருந்தார். அவர் இன்று இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தி வாசிப்பாளருக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா உண்மையாக கூறுகின்றேன், ஹக்கா கூறுகின்றேன், எனது வாட்ஸ்அப்புடைய டிபி படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த போர் ஆரம்பத்தில் இருந்தே கொமேனி அவர்களுடைய புகைப்படம் தான் இருந்துச்சு. எனக்கு மனசில் ஏதோ பட்டுச்சு. கொமேனி அவர்கள் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னார், என்னைக்கு அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு மத்தியில் இந்த போர் மூழுதோ நிச்சயமாக நான் ஷஹீதாவேன், அல்லாவிடம் நான் புறப்பட தயாராக இருக்கின்றேன் என்ற அந்த நிலையிலிருந்து தான் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மக்களை அழைத்து உரை நிகழ்த்துகின்றார். அந்த உரையில் சொல்கிறாரு, நிச்சயமாக சில நபர்கள் அல்லாஹ்விட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, அந்த வாக்குறுதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, சில நபர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், சில நபர்கள் அந்த வாக்குறுதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரையை நிகழ்த்தி விட்டு அதில் நிச்சயமாக எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மூசா நபி அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவங்களை எடுத்து சொல்கிறார். மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் துரத்தி கொண்டு செல்லக்கூடிய சமயத்தில் நைல் நதி என்று சொல்லக்கூடிய அந்த செங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் வருகிறது. அந்த கடலை பிளப்பதற்கான ஆற்றல் எல்லாம் கொடுக்குறான். அந்த கடலுக்கு முன்பு நிற்கிறாங்க, பின்னாடி அவர்களை நம்பி வரக்கூடிய கூட்டங்கள் நிற்குது. அதற்கு பின்னாடி ஃபிரௌன் வண்டியில் துரத்திட்டு வந்துருக்கிறான். எதுவுமே வழி இல்லை, முன்னாடி கடல் இருக்குது, கடலை தாண்டி வேறு பக்கம் போக முடியாது, இவ்வளோ மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும், இவ்வளவு மக்களும் ஈமானை ஏற்றிருக்கிறாங்க, ஒரு இறைவன் என்ற கொள்கையை ஏற்றிருக்கிறாங்க, இறைவனை நம்பி என் கூட வந்திருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நிலையில தான் அல்லாஹ்வை மட்டுமே நம்பினார்கள். தடியெடுத்து கடலை அடித்தாங்க, கடல் 2ஆக பிளந்தது. அந்த கடலுக்கு இடையில் அவங்க ஏறி அந்த கரைக்கு போயிட்டாங்க. இவன் பின்னாடி அந்த வழியை துரத்தி வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அந்த கடலை மூழ்கடித்து ஃபிரௌனை அழித்து விட்டான். இந்த சம்பவத்தை கொமேனி அவர்கள் இறுதி உரையில் பதிவு செய்கிறாரு. நாம் அல்லாஹ்வை நம்பி நிற்போம், அல்லாஹ்வை நம்பி இந்த களத்தில் இறங்கிவிட்டோம், இனி வெற்றி என்பது இன்ஷா அல்லாஹ் நிச்சயம். அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வரை இனி இந்த போர் என்பது ஓயவே ஓயாதுன்னு சொல்லிட்டு தான் களத்தில் கொமேனி அவர்கள் இறங்கினாங்க, வழிகாட்டினாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் இன்றைக்கி கொமேனிக்கு ஆல்ரெடி டார்கெட் பலமுறை வச்சாங்க. 12 நாள் யுத்தத்தில் பலமுறை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். கொமேனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏப்ரல் 19, 1939 மஷாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிறக்கிறார். பிறந்து அவர் நேரடியாக வளர்ந்த பின்னாடி இஸ்லாமிய குடியரசு என்ற அந்த நிலையிலிருந்து தனது புரட்சிகர போராட்டங்களை ஆரம்பிக்கிறார். 1989 இவர் ஆட்சிக்கு வர்றார். அதாவது கொமேனி என்ற அடிப்படையில் அந்த கொமேனியுடைய பரம்பரையில் ரூஹ் கொமேனின்னு ஒருத்தர் இருந்தார், அவரோடு இணைந்து அந்த ஆட்சி பீடத்துக்கு வர்றாரு. 89 வந்தவர் 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது. இந்த 40 ஆண்டுகள் ஆயத்துல்லா அலி அல் கொமேனி அவர்களுக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அங்கே ஓட்டு எலெக்ஷன் நடக்கும், அங்கே நாடாளுமன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் வந்தால் கூட இந்த சுப்ரீம் தலைவருடைய பவர் என்பது வேறு. இவருக்கு கீழே எல்லா பவரும் வரும், இராணுவம் வரும், இன்னும் பல்வேறு கட்டுப்பாடு விஷயங்கள் எல்லாமே, பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாமே ஆயத்துல்லா கொமேனி சுப்ரீம் தலைவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும். இன்றைக்கி தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மசூத் பெஜஸ்கியன் அவருடைய பவர் வேறு, சுப்ரீம் தலைவருடைய பவர் வேறு.
அப்போ இந்த நிலையிலிருந்து தான் ஒரு 40 ஆண்டுகளாக இந்த பொறுப்பை வகித்துட்டு இருந்தார். 1947 அமெரிக்காவுடைய கைவிரடியாக இருந்த ரேசா பஹ்லவி என்று சொல்லக்கூடிய நபர் இவனை அடித்து விரட்டி நாடு கடத்தின பின்னாடி தான் இஸ்லாமிய குடியரசு புரட்சி என்பது அங்கே வருது. அதற்கு பின்னாடி தான் கொமேனி அவர்களுக்கு ஒரு நல்ல சிஷியனாக, ஒரு நல்ல பணியாளாக, நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக ஆயத்துல்லா அலி அல் கொமேனி அவர்கள் பதவிக்கு வர்றாரு. அவர் கூட இருக்கிறாரு. அவர் கூட இருந்து கொண்டு இந்த பதவியை நோக்கி அல்ஹம்துலில்லாஹ் வந்தார். ஸோ இந்த அடிப்படையில் தான் கொமேனியுடைய அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஸோ அவர்கள் இன்று ஷஹீதாயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரமலானுடைய 10வது நோம்பில் அவங்களுக்கான ஷஹீது கிடைச்சிருக்கு. வெறும் அவர்கள் மட்டும் இறக்கலை, அவருடைய மகள், மருமகன், பேர குழந்தைங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க தங்கியிருந்த அந்த கட்டிடத்தின் மேலே இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணி இன்றைக்கி கொண்டிருக்கு, ட்ரோன்கள் போட்டு கொண்டிருக்குது. ஸோ அவர்களுக்கு இன்றைக்கி 40 நாள் இரங்கல் அஞ்சலி, அதாவது அவருடைய இறப்பு துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய அடிப்படையில் 40 நாள் அனுசரிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் அரசு வெளியிட்டிருக்கு. ஸோ இப்போ கொமேனி அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர் மரண செய்தி என்பது இன்றைக்கி உலக முஸ்லீம்களை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. அது நிச்சயமாக உண்மை. ஆனால் அந்த இடத்தை யாரும் நிரப்ப முடியுமானா நிரப்ப முடியாது. ஆனால் கொமேனியை மையமாக வைத்து இந்த ஈரானுடைய புரட்சி போர் என்பது இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. கொமேனியுடைய மரணம் நிகழும் அப்படிங்கிறது அவரும் நம்பினார், அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியும் நம்பிச்சு. அதனால தான் இன்றைக்கி உடனடியாக அங்கே இன்றைக்கி கூட்டம் கூட்டப்படுகிறது. உச்சத்தலைவர் மரணத்திற்கு பின்னாடி அந்த காலியிடம் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உடனடியாக இன்றைக்கி ஜனாதிபதி பெஜஸ்கியன், நீதித்துறையை சார்ந்தவர்கள், மதகுரு, அந்த மதகுரு அப்படிங்கிறதுல ஃபாக்கிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த 3 பேர் அமர்ந்த நிலையில் தான் அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு இந்த வாரிசு அடிப்படையிலையும் பல அடிப்படையிலையும் இன்றைக்கி பேசப்படுது. அதில் பல்வேறு குவாலிஃபிகேஷன் இருக்குது. சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு மார்க் அறிவு இருக்கணும், நுணுக்கமான பார்வை இருக்கணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பல அடிப்படையிலிருந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி மொஜாத் மேனி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நபரை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. மொஜாத் கமேனி என்று சொல்லக்கூடிய நபரை பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் லிராசி என்று சொல்லக்கூடிய நபரை ஆல்ரெடி கொமேனி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு கீழே இருந்து செயல்படக்கூடிய நபராக ரிசாலி என்று சொல்லக்கூடிய நபரும் இருந்தார். ஸோ இந்த அடிப்படையில் இன்றைக்கி அலி அல் கொமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி அடுத்த கட்ட தலைவர்கள் யார் இருக்க போகிறாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த போர் என்பது மோயாது. ஏன்னா இன்றைக்கி சுப்ரீம் தலைவரை கொன்ன பின்னாடி ஐஆர்ஜிசி இன்னும் கடுமையான கோபத்தில் இருக்குது. ஸோ இந்த கோபத்தில் இன்றைக்கி தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது, இனிமேல் இந்த போர் ஓயவே வாயாது, நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம். எந்தளவுனா அமெரிக்காவை தாக்கி அழிக்கும் வரை நாங்கள் இந்த போரை தொடருவோம். எங்களுக்கு வெற்றி என்பது இன்ஷா அல்லாஹ் மிக சமீபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உறுதியாக ஐஆர்ஜிசி அமெரிக்காவுடைய பல்வேறு இலக்குகள் மேலே தாக்குதல் நடத்த தயாராக இருக்குது. நான் சொல்கிறது அமெரிக்காவுக்குள்ளேயே அடிக்க தயாராக இருக்குது. இதற்கு முன்னாடி கொமேனி அவர்கள் நேற்று அல்லது முந்தைய தினம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆல்ரெடி உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சொத்துக்கள், இராணுவ தளங்கள் மற்றும் அந்த கட்டுப்பாட்டு அறைகள் என்ற அனைத்து இடங்களையும் இன்றைக்கி பந்தாடி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் முதல் தாக்குதல் கத்தாரில் பார்த்தீங்கன்னா தோஹாவில் அடிச்சிச்சு. அதே போல் யுஏஇ, அதே குவைத்து, யுஏஇ பொறுத்த வரைக்கும் அபுதாபியிலாம் சில இடங்களில் தாக்குதல், அதில் புரூஜ் கலீஃபா பக்கத்துலேயே ஒரு இடத்துல தாக்குதல். அப்புறம் பல்வேறு ஏர்போர்ட்டு, அதாவது பல நபர்கள் கேட்குறாங்க, ஏன்பா இவங்க அடிக்கணும்னு அமெரிக்க தளங்கள் அடிக்கலாம்ல, பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல போய் அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி ஈரான் டார்கெட் பண்ணுற இடங்கள் எல்லாமே வெகுஜன மக்கள் மேலே இல்லை. சில மக்களுக்கு காயம் ஏற்பட்டுருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உயிரிழப்பு ஏற்படலை. ஆனால் அந்த தாக்குதல் எல்லாமே நேரடியாக எங்கே இருக்குன்னா வெறும் அமெரிக்க சொத்துக்கள் மட்டும் கிடையாது, ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாஹுவுக்கு சொந்தமான கட்டிடங்கள், உளவு கட்டடங்கள், மால்கள், இன்னும் பல்வேறு இடங்கள் எது இருக்கோ எல்லாமே பர்டிகுலராக ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கு. எந்தெந்த நாட்டில் இந்த அமெரிக்க மேற்குலகத்திற்கு சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஈரான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. பல இடங்களில், பல விமான நிலையங்களில் கூட தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. பஹ்ரைனில், குவைத்து, ஈரான்லாம் பார்த்திங்கன்னா இர்பில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இங்கே அமெரிக்காவுடைய அந்த பேஸ் நிலையம் இருக்குது. ஸோ அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த இர்பில் இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே போல் அபுதாபி, சவுதி அரேபியா, ரியாதில், அதே போல் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளில் எங்கெங்கே இருக்கோ அமெரிக்க பேஸ் நிலையங்கள், சொத்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. மறுபக்கம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்கள், அதாவது டெல் அவீவ், அஸ்கலான், எலேட் ஆகட்டும்,
இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்படியான தாக்குதலை இன்றைக்கி ஈரான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ராக்கெட் மலைகள் பொழிந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களில் ரெட் அலர்ட் சத்தம் ஒலித்து கொண்டு மக்கள் பங்கர் பஸ்டரை நோக்கி இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் யமனில் கூடிய ஹவுதிகளும் இன்னொரு பக்கம் வேகமான தாக்குதலை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய நீரிணை திறக்கப்பட்டதால் மேற்குலகத்திற்கு எந்த கப்பலும் சரக்கு கப்பலும் செல்ல முடியாமல் இன்றைக்கி மத்திய தரைக்கடலை நோக்கி செல்ல முடியாமல் இன்றைக்கி வந்து நின்று கொண்டிருக்கிறது. 20% எண்ணெய் ஏற்றுமதி என்பது இந்த ஹர்மூஸ் நீரிணை வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. அதை இன்றைக்கி வந்து ஈரான் முடக்கி இருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களை ஈரான் என்ன பண்ணுதுன்னா துரிதமாக செய்வதன் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த போரில் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த போரை அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக இதற்கான வெற்றியை நாம் உறுதி செய்யாமல் நாம் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இன்றைக்கி இந்த சண்டையை இந்த போரை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. இதில் இந்தியாவுக்கு இன்றைக்கி என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, ஆல்ரெடி அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா தனது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈரானில் குறைச்சிருக்கு. முன்பு இருந்ததை விட மிகவும் அதிகமான முறையில் குறைத்து தனது இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொண்டிருக்கு. மேலும் ஈரானுடனான தொடர்பை சற்று குறைச்சிருக்கு. குறிப்பாக ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில் பேசப்பட்டிருந்த சபகர் என்று சொல்லக்கூடிய இந்த துறைமுகம் வழியாக வர்த்தகம் என்பது இன்றைக்கி தடைபட்டிருக்கு. ஏன்னா இந்த சபகர் துறைமுகம் இருக்குல்ல, இது ஈரானை மையமாக வைத்து இந்தியா செயல்படக்கூடிய நிலையில் பேசப்பட்டிருந்துச்சு. இதன் மூலம் நம்ம பாகிஸ்தானை வந்து நாட தேவையில்லை. பாகிஸ்தான் வழியாக போகக்கூடிய அந்த ரூட்டை அந்த கடல் பரப்பை கடல் வழியாக பயன்படுத்த தேவையில்லை. நாம் நேரடியாக ஆப்கானிஸ்தானும் சரி கூடயும் சரி, இன்னும் துர்க்கிமிஸ்தான், கஜகஸ்தான் போன்ற நாடுகளில் கூடயும் சரி, சில மேற்குலக நாடுகள் வழியாகவும் சரி, மேலும் வளைகுடா நாடுகளிலும் சரி, இந்த நாடுகளுடன் எல்லாமான வர்த்தகத்தை ஈரானுடைய அந்த சபகர் என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தை மையமாக வச்சு நம்ம செயல்படலாம் சொல்லக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள் டீலை வந்து போட தயாரான சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரம்புடைய அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு வேண்டுமென்றே தனது பட்ஜெட்டில் இந்த சபகர் துறைமுகத்துக்கான அந்த பட்ஜெட்டை ஒதுக்காதனால இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் சபகர் துறைமுகத்திற்கான அந்த பட்ஜெட் ஒதுக்கப்படலைன்னு சொல்லிட்டு அவங்க கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து சீனா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த சபகரை பயன்படுத்தி தனது நாட்டுடைய வளர்ச்சியை முன்னேற்றுவதற்காக சீனா முயற்சி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவு இந்தியாவுக்கான இன்றைக்கி பாதிப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் மேலே இஸ்ரேலுடைய அல்லது அமெரிக்காவுடைய இந்த 2 நாட்டுடைய தாக்குதல் குறித்து எதுவுமே பேசலை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதுலே நல்ல நாடு இஸ்ரேல் தான். இஸ்ரேலுடைய அணுகுமுறை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாண்ட் இஸ்ரேல்னு சொல்லிட்டு மோடி அங்கே பேசிட்டு வந்துட்டார் எங்கள் நெசட்டில். அதே போல் இஸ்ரேல் இஸ் ஏ மதர்லேண்ட், இந்தியா இஸ் ஏ இஸ்ரேல் இஸ் ஏ ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் ஏ மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் இன்றைக்கி வந்து இந்த சங்கிகள் புத்தியிலேருந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் இந்திய மக்கள் இன்றைக்கி ஈரான் பக்கம் நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஈரானுடைய இந்த புரட்சிகர இந்த சண்டையை வந்து ஆதரிக்கிறாங்க. சில சங்கிகள் இப்போ ஈரானில் பார்த்திங்கன்னா சில சங்கிகள் வந்து எப்படி வந்து கொமேனி வீழ்ச்சி அடைய வேண்டும், அதே போல் முன்னாடி நாடு கடத்தப்பட்டான்ல அந்த ரேசா பகல் அவனுடைய ஆட்சி வர வேண்டும் சொல்லிட்டு ட்ரம்புடைய அந்த வார்த்தையை வலுவூட்டும் விதமாக சில போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் கூட இன்னைக்கு அமெரிக்காவின் பக்கம் இஸ்ரேலின் பக்கம் நின்று கொண்டு இன்னைக்கு வந்து கொமேனியுடைய இந்த மரணத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஈரானில் சில பகுதிகளில், சிரியாவுடைய சில பகுதிகளில் கொமேனி மரணம் என்பது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டாடக்கூடிய நபர்களும் பார்க்க முடியுது. அப்போ இவர்கள் எல்லாமே இந்த மனித குணத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு கூட்டாக இருந்து கொண்டு குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இன்னும் ஓப்பனாக சொன்னால் முஸ்லீம்களுக்கு எதிராக எவன் என்ன செஞ்சாலும் சரி அவன் கூட நான் நிற்பேங்கிற ஒரு சைக்கோ மனநிலையிலிருந்து இந்த பாசிச சங்கிகளும் ஜியோனிச சங்கிகளும் ஒன்றாக ஒரே நிலையிலிருந்து தான் இன்றைக்கி தங்களது நிலைப்பாட்டை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ஈரான் மேலே தாக்குதலில் அடுத்த ஒரு வலுவான காரணமாக அமெரிக்கா முன்வைப்பது என்ன தெரியுங்களா? ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரையிலும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுதம் இருக்குங்கிறதுக்கான தகவல்கள் எதுவுமே கிடையாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் குறிப்பிட்ட சதவீதத்தில் அவங்க கையில் இருக்குது. அதை வச்சு தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க தவிர முழுமையாக பயன்படுத்தி அவர்கள் அணு ஆயுதத்தை தயார் செய்யலை. ஒருவேளை போர் நடந்தால் வெறும் 24 மணி நேரத்தில் அவங்களால் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஏன் தயாரிக்கலைன்னா 2003 இன்னைக்கு வஃபாத்தான மர்ஹூம் ஆயத்துல்லா அலி சையத் அல் கொமேனி அவர்கள் ஒரு ஃபத்வாவை கொடுக்குறாரு. இஸ்லாத்தின் மார்க்கத்தின் அடிப்படையில் அணு ஆயுதத்தை தயாரிப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து, அதை தடை செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபத்வா கொடுத்தாரு. ஸோ அந்த 2003 ஃபத்வாவை தான் இன்றைக்கும் ஈரான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அணு ஆயுதத்தை பெரிய அளவில் தயாரித்து ஒரு பெரிய அழிவை ஒரு காலம் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உறுதியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.